நம்ம ரீசெண்டா ரெட்ரோ மாடல் பைக்ஸ்களை வந்து உங்களுக்கு நம்ம காட்டிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு அப்படி ஒரு ரெட்ரோ பைக் காட்டணும், ஒரு பயங்கரமான ஒரு வண்டியை காட்டுறதுக்காக தான் நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய எம்ஆர் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து என் பக்கத்தில் ஒரு கிளாசிக்கலான ஒரு லுக்கில் இப்போ நியூவாக லான்ச் ஆன Meteor 650 சூப்பர் Meteor 650 வண்டி வந்து என் பக்கத்தில் இருக்கு. இந்த வண்டியை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த வண்டியில் வந்து என்னென்ன இருக்கு, அதே மாதிரி பார்க்கறதுக்கு லுக் எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரியான எல்லா தகவலையும் இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இதுக்கு மேலே தாமதிக்க வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த Meteor 650 எப்படி இருக்குது, அதோட லுக் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போய் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப் அப்படின்றது உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட லோகோ இங்கே யாருன்னு தெரியற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹெட்லைட்டோட ஃபோக்கஸ் வந்து அப் டவுன் பண்ணுறதுக்கு அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்க்ரூவில் வந்து ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் டைட் பண்ணி லூஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து இந்த ஃபோக்கஸை அப் டவுன் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்க்கும்போது அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. 42mm அப்சைட் டவுன் ஃபோர்க்கு, அதே மாதிரி 120mm ட்ராவல் வந்து இதில் இருக்கும். ஃபோர்க்லேயே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்டர் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மட்கார்டில் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வண்டியோட கலர்லேயே வந்து மட்கார்டு, அதில் வந்து ஒரு சில்வர் கலரில் ஒரு கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் பாடி கலருக்குமே அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலர் டச்சப்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு டுவல் டோன் கலரில் வந்து வண்டியை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டுது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டயர் பார்த்தீங்கன்னா 190 19 இன்ச்சு டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க, சிஏ டயரு. அதே மாதிரி வீல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பிரேக்கிங் சொல்லி பார்க்கும்போது 320mm டிஸ்க்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி பைப்ரேவோட பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததான் அந்த வண்டியோட சைடை பார்த்தோம் அப்படின்னா இதோட லுக்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குது. ஒன்றா பார்த்துடலாமா? ஸோ இந்த வண்டியோட சேசிஸை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி Meteor 350 பார்த்தா ஒரு எக்ஸ்போஸ்டான ஒரு சேசிஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவர்டான ஒரு சேசிஸ் கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சேசிஸ் மட்டும் தான் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா வண்டியோட லுக்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கவர்டான ஒரு ஃபீல் கொடுக்குது. எங்கேயுமே கேப்பாக தெரியாமல் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒரு கவர்டான ஒரு வெஹிக்கிள் லுக்கு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய டியூப்லர் சேசிஸில் இந்த டியூபோட டயாமீட்டரை வந்து பெருசு பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக இது 650cc, அதனால் பெருசு பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து இது வந்து பார்க்குறதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்குது, பெரிய டயாமீட்டரில் இந்த டியூப்லர் சேசிஸ் கொடுத்துருக்கிறது. அடுத்ததாக இந்த வண்டியோட முக்கியமான ஒரு விஷயம், வண்டியோட ஹார்ட், இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த வண்டி வந்து 650cc அப்படின்னு சொன்னாலும் இது வந்து 648cc இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜினு, ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் தான் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த இன்ஜினோட சைடு கேசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அப்படின்ற லோகோவை வந்து எம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லி மிஷினிங் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு என்கிரேவிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்வின் சிலிண்டர் இன்ஜின், அதே மாதிரி டபுள் எக்ஸாஸ்ட் வந்து வெளியே வரதை உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேட்டர் கொடுத்துருக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். இங்கே வந்து ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கால் வைக்கிற ஒரு பொசிஷன், ஃபுட் ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லாவே வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துட்டு உட்காரும்போது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபுட் ரெஸ்ட்டோட பொசிஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த பிரேக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக்கிங்கோட பெடலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரப்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ரப்பருமே வந்து கால் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதும் சரி, அது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கை வந்து ப்ரீமியமான ஒரு ஃபீலை வந்து நமக்கு இதில் கொடுக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சிலிண்டரும் வந்து இந்த இடத்துல வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. மாஸ்டர் சிலிண்டர் யூஸ்வலாக கீழே இருக்க மாதிரி இருக்கும் மற்ற வெஹிக்கிள்ஸில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் சிலிண்டரையும் வந்து பொசிஷன் மாற்றி இந்த இதுக்கு வந்து இந்த லிங்கேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து Meteor 650 அப்படின்ற ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கரிங் வந்து மேட்சிங்கான ஸ்டிக்கரிங்கில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதிலேருந்து வெளியே வரக்கூடிய எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு க்ரோம் ஃபினிஷில் இருக்குது. வண்டியில் வந்து ஒரு 3 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பாடி கலர் வந்து ஒன்று, ஸோ அதே மாதிரி அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் ஒரு டச்சப் வந்து இருக்குது. அதே மாதிரி பின்னாடி கொடுத்துருக்கூடிய சஸ்பென்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து காயில்டு சஸ்பென்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் பின்னாடி வந்து வருது. ரெண்டு சைடுமே வந்து இந்த சஸ்பென்ஷன் இருக்கும். அதே மாதிரி பின்னாடி வந்து 300mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் வந்துடுது. பைப்ரேவோட கேலிப்பர் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்கூடிய டயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 150க்கு 80 16 இன்ச்சு டயர் வந்து கொடுத்துருவாங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு சிஎட் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்துடுது. இந்த வண்டியிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வண்டியோட பேக்கு தான். நம்ம ஹைதராபாத்தில் வந்து ஃபேட் பாப் அப்படின்னு சொல்லி ஹார்லி டேவிட்சனில் ஒரு பைக் ஒன்று பார்த்துருப்போம். அதோட லுக்லேயே இந்த வண்டியை பாருங்க, அப்படியே பார்க்கறதுக்கு ஹார்லி டேவிட்சன் மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு இன்க்ளைண்டான ஒரு பொசிஷனில் வந்து இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க டிசைனு. ஸோ அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மட்கார்டு வந்து நல்ல அகலமாகவும் அதே மாதிரி நல்ல வித்து அதிகமாக இருக்க மாதிரி இந்த இடத்துல வந்து மட்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி கொடுத்துருக்கூடிய டெயில் லைட்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் யூஷுவலான ஒரு டிசைனில் எல்இடி லைட்டில் வந்து டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டர்ன் சிக்னல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸில் வந்துடும். இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய மட்கார்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயே வந்து உங்களுக்கு இந்த நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்குது. நம்பர் பிளேட் ஹோல்டருக்கான லைட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அப்படியே வண்டியோட இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து இன்னொரு சைலன்சர் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டபுள் எக்ஸாஸ்ட் தான். டபுள் எக்ஸாஸ்ட்டை 2x1 கன்வெர்ட் பண்ணாமல் இதை கம்ப்ளீட்டாக வந்து 2 எக்ஸாஸ்டாகவே வந்து 2 சைடும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு லுக்கை வந்து கொடுக்குது இந்த வண்டிக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கியர் லிவர் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும், கியர் படல் இருக்கிறத. இது வந்து ஒரு 6 ஸ்பீடு கியர் பாக்ஸோட இந்த இன்ஜினை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மீட்டியர் 350 கூட இந்த வண்டியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க முடியாது. ஒருவேளை அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த மீட்டியர் 350ல் கொடுத்த டேங்க் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதோட டேங்கோட டிசைனுமே வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. டிசைன் வைஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா 15.7 லிட்டர் ஃபியூவல் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டேங்க் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜிங்கும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு அப்படின்ற பேஜிங் வந்து உங்களுக்கு இந்த டேங்க்லேயே வந்து வரும். அதே மாதிரி இதில் நீங்கள் ஒரு 650cc அப்படிங்கும்போது இதோட மைலேஜ் அப்படின்றது ஒரு 25லேருந்து 28 வரைக்கும் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக அந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பற்றியும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஹேண்டில் பேரை பற்றியும் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு இதில் வந்து நல்ல ஒரு வைடான ஒரு ஹேண்டில் பேர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து இதில் ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். நல்ல வைடான ஒரு ஹேண்டில் பேரு, கண்ட்ரோலிங் வந்து பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கூடிய இந்த கிரிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் பாரில் கொடுத்துருக்கூடிய கிரிப்ஸ் எல்லாமே வந்து ஒரு சாஃப்டான பிளாஸ்டிக்கில் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரீமியம்னஸை வந்து இதில் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரைட் சைடில் உங்களுக்கு இந்த ஹேண்டில் பாரில் வரக்கூடியது ஆஸ் யூஷுவலாக வரக்கூடிய செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான அந்த ஒரு பட்டன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச் வந்து இதுலேயே வந்து இன்பில்ட்டாகவே வந்துடுது ஸ்டாக்கோட. இந்த சைடு வந்து உங்களுக்கு லைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஹாரனுக்கான சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சாவியை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்றது டிஜிட்டலாகவும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் அனலாகாகவும் இருக்குது. சைட்லேயும் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டைமும் அதே மாதிரி நேவிகேஷனும் இதில் வந்து பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ km/h போகுது அப்படின்றத இந்த இடத்துல அனலாகில் உங்களால் பார்த்துக்க முடியும். சென்டரில் இருக்கக்கூடிய சின்ன டிஜிட்டல் டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ஃபியூவல் லெவல் எவ்வளோ இருக்குது, டைம் என்ன, அதே மாதிரி கியர் வந்து என்ன கியரில் இருக்குது அப்படின்ற கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது அப்படின்ற உங்களுக்கு ஓடோமீட்டர் ரீடிங் வந்து இதில் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி எக்கோவில் இருக்கா அப்படின்றத, எக்கனாமிக்கலாக இருக்கா அப்படின்றத இந்த இடத்துல வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோட இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஃபியூவல் வந்து டேங்க்கில் கம்மியாக இருக்கா அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பேட்ரி லெவல் வந்து கம்மியாச்சுன்னா அதுக்கான இண்டிகேஷன், ஏபிஎஸ் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்றதுக்கான இண்டிகேஷனு, அதே மாதிரி இன்ஜினில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான இண்டிகேஷன்ஸ், அந்த மாதிரி வந்து இண்டிகேஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரோட கலர் காம்பினேஷன் அப்படின்றது தான் இதில் விஷயமே. ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப அழகாகவும் வந்து இந்த மீட்டியர் 650 அப்படின்ற வண்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து எப்படி இருக்குது, எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஆன் பண்ணி பார்ப்போம்.
இந்த ட்வின் சிலிண்டரோட சவுண்ட்ஸே வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக ஒரு நல்ல ஃபைன் டியூன்டு ஒரு சவுண்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இதோட எக்ஸாஸ்ட் நோட்டுமே இருக்குது. அடுத்ததான் உங்கள் மைண்டுக்கு வரக்கூடிய கேள்வி வந்து இந்த வண்டி வந்து என்ன காஸ்ட் வருது அப்படின்றதா தான் இருக்கும். இப்போ இந்த மீட்டியார் சூப்பர் மீட்டியார் 650ல் ஒரு பேசிக்கான ஒரு மாடல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4,30,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக அவங்களால ஆன்ரோட் காஸ்ட்டுக்கு எடுக்க முடியும். அதே வந்து டாப் அண்ட் போகிறீங்க அப்படின்னா 4,67,000 இருக்குது ஆன்ரோட் காஸ்ட்டு. ஸோ இந்த பேசிக் மாடலுக்கும் டாப் மாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த கலர் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு கலர் இருக்குது. இப்போ ஒவ்வொரு க்ரீன் கலர், ரெட் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இதில் வந்து விண்ட்ஷீல்டு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய பில்லியனுக்கு வந்து பேக் ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டாப் எண்ட் மாடல் வந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் அப்படின்றது இந்த பொங்கல் சீசன் இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 6,000 7,000 கட்டினாலே எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ வந்து நீங்கள் இந்த சீசனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான டவுன் பேமெண்ட் ஒரு 60-70 அந்த மாதிரி ரேஞ்சில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பேலன்ஸ்க்கு வந்து லோன் பண்ணி உங்களால் எடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை இந்த மேட்டுப்பாளையம் எம்ஆர் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் தகவல் உங்களுக்கு நான் சொல்லாமல் விட்டது, உங்களுக்கு தோன்றது, இந்த மாதிரியான தகவல் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது காண்டாக்ட் பண்ணி வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்.